ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாகு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம். எங்கள் கொல்லை பக்கம் கொஞ்சம் சின்ன தோட்டம் இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிங்க் கலர் அரளிப்பூ பூத்துருக்கு பாருங்கள். இது ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோயில் தேருக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ வேனில் போட்டு சின்ன சின்ன செடிங்கள்லாம் நிறையா பூச்செடிங்கள்லாம் விற்றாங்க. அதில் ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேன்னு நாங்கள் இந்த அரளிப்பூ செடியை வாங்கிட்டு வந்தோம். ஆனால் நான் நல்ல டார்க்கானது கேட்டேன், கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய இதில் பூ பூக்கும், நிறைய இதில் பூ பூக்கும் பாருங்கள். இப்போ கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா நிறையா பூக்கும். நான் ஆனால் டெய்லி பறித்து எங்கள் பாபாவுக்கு நான் கட்டி சாமிக்கு போட்டுருவேன். இது ஆரஞ்சு கலர் ரோஸ் செடிங்க. இப்போ இது வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு பூ பூத்து. என்ன இது முட்டு விடலை, எல்லாம் நிறைய பூத்து முடிச்சிருச்சு. ஆரஞ்சு கலர் இருக்கும், நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய ரோஸாக பூக்குங்க அந்த செடியில். இது பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த கத்தாழையை வச்சுருக்கோம். இந்த சைடு எங்கள் வீட்டு பக்கம் நிறைய பாம்பு இலையுங்க, அதுக்காக இதை வச்சுருக்கோம். நாங்கள் ஒன்று தான் வச்சோம், நிறைய வந்துருச்சு பாருங்களேன். நல்ல உயரமாக இருக்குங்க பாருங்கள், நல்ல உயரம் நிறையா இருக்குது. வாங்க பாருங்கள், இது ரெட் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ பூச்செடியில் பூத்துருக்கு பாருங்கள். நிறைய முட்டை விட்டுருக்கு பாருங்கள். அந்த ஆரஞ்சு கலர் ரோஸு, இந்த ரெட்டு, இன்னொரு பன்னீர் ரோஸ் கலர் ஒன்றுங்க, மூணு எல்லோ கலர் ஒன்று, 4 செடி வாங்கி வச்சேங்க. இதில் 3 இது நல்லா பொழைச்சிக்கிடுச்சு, 1 இறந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் உள்ளது பொழைக்கலை. இது நாங்கள் பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாயப்பாவை, அதனால் சாயப்பாவுக்காகவே நான் தினமும் சாயப்பாவுக்கு பூ வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த செடியெல்லாம் பூச்செடியெல்லாம் நான் வாங்கி வச்சேன். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னுட்டு. பாருங்கள், முட்டைலாம் நிறைய முட்டை விட்டுருக்கு. செடியுமே நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆள் உயரத்துக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்குங்க. இது வந்து செம்பருத்திங்க. செம்பருத்தி வந்து சின்ன சின்ன செம்பருத்தி இருக்குங்க, அந்த செம்பருத்திங்க. இது எதுவுமே நல்ல பெரிய செடியாக இருக்கும். இதுலேயுமே நிறைய பூ பூக்குங்க, நிறையா பூ பூக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஆனால் சாமிக்கு பறித்து வைக்க முடியாதுங்க, ரொம்ப குட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பிரண்டை வச்சோம். இது பாருங்கள், பிரண்டை வேலி ஓரமாக சும்மா ஒரு 2 பீஸு கட் பண்ணி வச்சேன். அது நிறையா வந்திருக்கு பாருங்கள், நிறையா படர்ந்துருக்கு. நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணி சமையலுக்கு எடுத்துட்டேன். அது நல்லா கொஞ்சம் தான் இருக்குது. இனிமேல் இது ஒரு 15-20 நாள் ஆகணுங்க கட் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு. அப்போ தான் நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இந்த செடி என்ன செடினா துளசிங்க, கருந்துளசி. இந்த துளசி பாருங்கள், சொன்னேன்னா லைட் ரோஸு, பன்னீர் ரோஸ் சொன்னேன்னா பார்த்தீங்களா. இந்த பாருங்கள் பன்னீர் ரோஸு பாருங்கள், நல்லா 2 மொட்டு விட்டுருக்கு. இந்த சைடும் ஒரு மொட்டு இருக்குது. நடுப்பற நல்லா ஒரு பெரிய பூ பூத்துருக்கு. கீழே பாருங்கள், அதுலையே இது பாருங்கள்
ஒரு 6 பூ போல் இதில் வந்துருக்குது. மொட்டு வேறு ஒரு 3 மொட்டு, 3 ரோஸ் பூத்துருக்குது. பன்னீர் ரோஸ் கலர் நல்லா பார்க்க அழகாக இருக்குங்க. அந்த ரோஸு க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நான் தலையில் வச்சுக்கிறத விரும்புகிறத விட நான் பாபாவுக்கு வச்சு தான் நான் அழகு பார்ப்பேன். தினமும் நான் பாபா சாயப்பாவுக்கு இந்த தோட்டத்துலேருந்து நான் பூ பறித்து வச்சுருவேன். இப்போ பாருங்கள், பெரிய செம்பருத்தி பூ பூத்துருக்கு பாருங்கள். இது நல்ல பெரிய மரமாகவே இருக்குங்க. நிறைய பூ பூக்கும். பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்சது போக நிறையவே மிச்சம் இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பூக்கும். இப்போ கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லாட்டினா செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது பாருங்கள். நான் இன்னும் மைக் வாங்கலைங்க. அதனால் நான் பேசுகிறது கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மைக் வாங்கி ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், செம்பருத்தி செடி பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்குன்னு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ மல்லிகைப்பூ செடி சின்னதாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். அது இப்போ தான் ஒரு 4-5 பூ பூக்குது. ஆனால் வச்சு பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகுது. செடி ரொம்ப பெரிய செடியாக இன்னும் வரல. பூவுமே கொஞ்சம் கம்மியாக தான் பூக்குது. இப்போ தான் ஒரு வாரமாக அந்த மல்லிகைப்பூ செடிங்க கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. போன வருஷம் கொஞ்சம் பூத்துச்சு. பாருங்கள், மொட்டு விட்டுருக்கு. இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு. பாருங்கள், கொஞ்சம் இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு. இதான் மல்லிகைப்பூ செடிங்க. இது பலாக்கன்று இப்போ தான் வாங்கி வச்சு ஒரு மாதம் ஆகுதுங்க. பலாக்கன்று இன்னும் பெருசாக வளரலைங்க. எலுமிச்சம்பழம் கன்று வாங்கி வச்சோம், ஆனால் வளரவே மாட்டேங்குதுங்க. இது எலுமிச்சம்பழம் கன்று வச்சு 3 வருஷம் ஆகுதுங்க. அதை எடுத்து போட்டுட்டு வேறு கன்று தாங்க வாங்கி வைக்கணும். கிளம்பவே மாட்டேங்குதுங்க. இது இன்னும் ஒரு குட்டி ரோஸ் பார்த்திங்கன்னா, இதில் குட்டியாக அந்த ரோஸ் பூக்கும். ஆனால் நிறைய பூக்குங்க, நிறைய பூக்கும். பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15 பூ 20 பூ பார்த்திங்கன்னா கொத்தாக பூக்குங்க இந்த செடி. இது பாருங்களேன், இது பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பார்த்திங்களா. கொத்தாக பூக்கும். எதையுமே பறித்து நான் பாபாவோட பாதத்தில் எல்லாம் வச்சுருவேங்க. இதையுமே பறித்து நான் பாபாவுக்கு வச்சுருவேங்க. இந்த பூச்செடி வச்சதே நான் பாபாவுக்காக தான் வச்சதுங்க. முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டு பக்கம் அந்த அளவுக்கு பூக்காரெல்லாம் வரமாட்டாருங்க. இப்போ வர்றாங்க, ஆனால் முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு பூக்காரே வரமாட்டாங்க. இது காக்கரட்டான் செடிங்க. நிறைய போன மாதம் நிறைய பூத்துச்சுங்க. இப்போ ஓஞ்சிருச்சுங்க. சும்மா 1-2 அரும்பு மட்டும்தாங்க பூக்குது காக்கரட்டான்னு. இது பாருங்கள், காக்கரட்டான்னு. ஆனால் செடி பெருசாக இருக்குங்க. போன மாதம்லாம் எங்களால் பறிக்கவே முடியலை, அந்த அளவுக்கு பூத்துச்சு. பூத்து இப்போ ஓஞ்சிருச்சுங்க. பாருங்கள், செடி எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். இது கொய்யா கன்றுங்க. இதுவுமே கொய்யா கன்று வச்சுமே இது ஒரு 6 மாதம் ஆகுதுங்க. இப்போ தான் கொஞ்சம் உயரத்தில் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு. எங்கள் வீட்டில் இருக்க வாழை மரம் பாருங்கள். இதில் கற்பூரவல்லி இருக்குங்க, பூவம்பழம் இருக்குது, 2 தான் இருக்குது. முந்தம்பழம் நாங்கள் வாங்கி வச்சோம், ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா பூவம்பழமாக தான் விட்டுச்சு. பாருங்கள், 2 தார் விட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், பூவம்பழம்
பாருங்கள் பூவம்பழம் தார் விட்டு நிற்கிது பாருங்கள், தெரியுதுங்களாங்க? பாருங்கள், இது கற்பூரவல்லிங்க. கற்பூரவல்லியுமே ஒரு தார் விட்டுருக்குங்க. இது பாருங்கள், கற்பூரவல்லி நல்ல உயரத்தில் கற்பூரவல்லி தார் தொங்குதுங்க. அதுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இருங்க. இந்த பாருங்கள், நல்ல ஹைட்டுங்க, நல்ல ஹைட்டில் கற்பூரவல்லி தார் விட்டு நிற்கிது. இப்போ பாருங்கள், வாங்க அடுத்த செடியை பார்ப்போம். பாருங்கள், இது வந்து சந்தன முல்லைங்க, சந்தன முல்லை. இதில் நான் சந்தன முல்லையும் ஜாதிப்பூவும் ரெண்டையுமே ஒரே வேர்லையே வச்சுட்டேன். அது இந்த அளவுக்கு பெரிய செடியாக நல்லா படர்ந்து நிறையா வரும்னு நான் எதிர்பார்க்கல. ரெண்டில் ஏதாவது ஒன்று பொழைச்சி வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக வச்சேன். பாபா வேண்டிக்கிட்டு தான் வச்சேன் சாயப்பாவை. ரெண்டுமே நல்லா துளுத்துருச்சு. அதனால் ரெண்டுமே பிடிச்சி நல்லா நிறைய செடி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், மொட்டு நிறையா மொட்டு விட்டுருக்குங்க பாருங்கள். பாருங்கள், மொட்டை நிறையா விட்டு இப்போ பூ நிறையா பூக்குதுங்க. போன மாதமெல்லாம் அந்தளவுக்கு பூ இல்லை. போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் பூவே பூக்கலைங்க. ஒரு மாதிரி பனியில் ஒரு மாதிரி கருகி போன மாதிரி இருந்துச்சு, பூ பூக்கலை. இப்போ பாருங்கள், மொட்டை நிறையா மொட்டு விட்டுருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த நீல நீல இலையாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா, இந்த இலை தான் பார்த்திங்கன்னா ஜாதிப்பூவு. இது வந்து சந்தன முல்லை. ஸ்பீக்கர் இல்லாதனால என்னால் சத்தமாக பேச முடியலைங்க, ஓரளவுக்கு தான் பேசியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், முட்டை பாருங்கள் நிறையா விட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ மொட்டு பாருங்கள். இதையுமே நான் பறித்து பாபாவுக்கு கட்டி போட்டுருவேன், சாமிக்கு, பாபா சாயப்பாவுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே சாயப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. சாயப்பா தான் என்னோடய உயிர். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு, எவ்வளோ மொட்டு பாருங்கள். நிறையா பூ பூக்குது. சாயங்காலம் எல்லாத்தையும் நான் பறிச்சிருவேங்க. பாருங்கள், பாபாவுக்காகவே இந்த பூச்செடியெல்லாம் நான் வச்சேங்க. வீட்டு வாசலுக்கு எந்த பூக்காரும் வரமாட்டார். இப்போ தான் ஒரு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் இந்த பக்கம் பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இது பாருங்கள் எவ்வளோ மொட்டுன்னு. இது பாருங்கள், இது பாருங்கள், தெரியுதுங்களாங்க? பாருங்க, நிறைய சின்ன சின்ன பொடி முட்டைலாம் இப்போ தான் விட்டுருக்குது. இது பாருங்கள், இதாங்க பூச்செடி. எங்கள் வீட்டில் இருக்க பூச்செடியெல்லாம் இங்கே பாருங்கள், முட்டை பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்க பூச்செடியெல்லாம் காட்டிட்டேன் நான். இப்போ பாருங்கள், முருங்கை மரம் 2 மரம் வச்சுருக்கேங்க. இதுவுமே அப்படி தாங்க நினச்சி வச்சேன். 2 போத்து வச்சேன். இதில் 1 பொழைச்சாலும் சரி, ஒன்றாவது துளுத்துக்கும்லேன்னுட்டு நினச்சி வச்சேங்க. ஆனால் 2மே நல்லா துளுத்து வந்துடுச்சுங்க முருங்கை மரம். நான் ரொம்ப உயரமாக வளருதுன்னு வெட்டி விட்டுட்டேங்க, கழித்து விட்டுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூ விடுது. ஆனால் வெளியில் முருங்கைக்காயெலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கழித்து விடாமல் விட்டுருந்தா இந்நேரம் முருங்கை பிஞ்சு நிறையா இருந்திருக்கும். ரொம்ப உயரத்தில் போகுதே, நம்மளால் பறிக்க முடியாதே அப்படிங்கிறதுனால நான் வந்து முருங்கை மரத்தை கழித்து விட்டுட்டேன். முருங்கைக்காயை விட முருங்கைக்காய் கூட நம்ம கடையில் வாங்கிக்கலாங்க. முருங்கைக்கீரை கிடைக்கிறது தான் கஷ்டம்.
அதனால் அந்த முருங்கை கீரைக்காகவே நான் முருங்கை மரம் வச்சேங்க. வாங்க அடுத்த செடியை பார்க்கலாம். மரங்க இதுவுமே பனியில் எல்லாம் ரொம்ப கருத்து போய் இலையெல்லாம் நல்லாவே இல்லாமல் இருந்துச்சுங்க. அதையுமே நான் கொஞ்சம் கழித்து தான் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா க்ரீனாக இப்போ நல்லா துளுத்து வந்திருக்குதுங்க. பாருங்கள் கருவேப்பிலை. பாருங்கள் நல்லா க்ரீனாக பச்சை பச்சேன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா துளுத்துருச்சுங்க. எல்லாம் புதுசாக துளுத்துருக்கிறதுனால அந்த இளம் பச்சை அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு தோட்டம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.